இப்ப என்ன இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஜான் ட்விட்டர் விஷயத்துல அப்படின்னா ஆதவ் எந்தெந்த அமைச்சரவையில் இருக்காரு விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவர் முக்கியமா பிடிச்சிருக்குது ஒண்ணு அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறையோட ஒண்ணு வச்சிருக்காரு கையில. அது தெரியுமா இங்க தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இருக்குல்ல ஹார்பர் அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் தான் கடத்தல உச்சத்தில் இருப்பான். கடத்தல் பண்ண நினைக்கிறப்ப இந்த 17 துறைமுகத்தை நோக்கி நகர்வாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கடலூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம், அதுக்கப்புறம் குளச்சல், இப்படி 17 துறைமுகங்கள் இருக்குது. இந்த 17 துறைமுகமே நீங்க பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எவன் அமைச்சரா வந்து உட்காரணும், எவன் கடத்தல் பண்ணணும் ஒழுங்கா அப்படின்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ஹார்பர் தேவை. இப்ப ஜான் ட்விட்டர் என்ன பண்ணியிருக்கான், பார்டர்ல அதாவது கோஸ்டல் ஏரியால ஸ்மக்லிங் பண்றான். அப்ப இவன் எங்க இருந்து வந்து உட்கார்றான், அதே இடத்துல ஹார்பரை இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். ஹார்பர் இவன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஸ்மக்லிங் ஒழுங்கா பண்ணா இவங்க லஞ்சம் வாங்க தேவையில்லை. சத்தியமா சொல்ல லஞ்சம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு கஞ்சா வித்தே பொழைச்சிக்க முடியும், இல்ல லாட்டரி வித்தே பொழைச்சிக்க முடியும். நான் சத்தியம் சொல்றேன். இந்த இடத்துல கடத்தல் இருக்கு இல்லையா, வெறும் இந்த கடத்தல் மட்டும் கிடையாது. இந்த சிகரெட் இருக்கு இல்லையா, அதுல ஆரம்பிச்சு எல்லாமே போலியை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஹார்பர் தான் பயன்படுத்துறானுங்க. அதுல ஆரம்பிச்சு தங்கம் கடத்தல் இருக்கு இல்லையா, தங்கத்தை தேவையில்லாம இதுக்கு விமானத்தில் கடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கடல் வழியா கடத்த வேண்டியதானே. இவங்க கடத்தல மட்டுமே வச்சு சம்பாதிச்சிட முடியும். இவங்க நெட்வொர்க் அப்படி அது கரெக்டா ஆதவ வந்து எதில் பிடிக்கிறான், அந்த ஹார்பர் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். இவன் என்ன நல்லாட்சி பண்றதை கொண்டு வரானுங்களே, இவன் குடும்பம் இருக்கிற வரலாறு என்ன.